guys, welcome to question of the day. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது carbon and its compound chapterல இருந்து ஒரு interesting question chemical properties தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So let's start the question. Explain the chemical properties of carbon and its compound. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்பெஷலாக நம்ம ஏன் கார்பன் பற்றி படிக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அரவுண்ட் அஸ் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன். ஓகே, அதனால தான் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு மட்டும் ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்குது விச் இஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நீங்கள் ஹையர் கிளாஸஸ் வரும்போது இதை பற்றி டீட்டெயிலிங்காக படிப்பீங்க. நம்ம இதோட ஃபர்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். யாரு ஃபர்ஸ்ட் ஒன்? ஆக்சிடேஷன். ஸோ வாட் இஸ் ஆக்சிடேஷன்? ஜென்ரலாக அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இமீடியட்டாக ஞாபகம் வரணும். வாட் இஸ் ஆக்சிடேஷன்? இட் இஸ் அடிஷன் ஆஃப், ஜஸ்ட் a second. Okay, oxidation is nothing but it is a addition of oxygen. Okay, or else removal of hydrogen சொல்லலாம். either ஒரு process நடக்கணும், either addition of oxygen நடக்கணும் or else removal of hydrogen நடக்கணும். அப்படினா அந்த process நம்ம oxidation சொல்லலாம். ஜென்ரலா இந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ்ல ஆக்சிஜனை ஆட் பண்ணும்போது லாட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. அந்த ப்ராசஸ் தான் கம்பஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் கம்பஷன். இங்க பாருங்களேன், ஹீட் எனர்ஜி உங்களுக்கு ப்ராடக்ட் சைட்ல இருந்தது அப்படின்னா we can say it is a exothermic. Okay, what it is called? It is an exothermic process because lot of heat energy is released. Okay, அப்போ அதனால தான் நம்ம என்ன பண்றோம்? ஸோ லைக் பழைய காலத்தில் ஈவன் நவ் வந்து உட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம். உட்டில் மேக்ஸிமம் கார்பன் கண்டென்ட் தான் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கார்பனை வந்து ஹீட் பண்ணும்போது அதுலேருந்து ஹீட் எனர்ஜி கிடைக்குது. ஸோ தட்ஸ் வை தே ஆர் யூஸிங் ஆஸ் அ குக்கிங். கரெக்ட், ரைட்? ஓகே, ஈவன் ட்ரெயின் கூட உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ ட்ரெயின்லையுமே வந்து கோல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ த ஈக்குவேஷன்ஸ் எப்பயுமே கார்பன். ஓகே, லெட்ஸ் ரைட் த ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ கார்பன் reacts with the oxygen, we will get a carbon dioxide. இப்போ இந்த கார்பனுக்கு பதிலா suppose we are taking in any carbon compounds. Okay, so carbon அப்படிங்கிறது it's an element because அது வந்து single atom-ஆ இருக்கு. Correct, right? So which means same type of atom, அது element. What is a compound? So carbon கூட ஹைட்ரஜன் இருக்கும் போது நான் வந்து compound அப்படின்னு சொல்லலாம். or else CH3 இல்லாம CH3OH, this is an alcohol. இது கூட நம்ம O2 react ஆகும்போது we will get a CO2 plus H2O. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் கூட ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும்போது you will get only carbon dioxide. Okay, along with heat energy. So எப்பயுமே heat energy liberate ஆச்சுன்னா it is called exothermic. இதுவே CH4 கூடயும் ஆல்கஹால் கூடயும் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆச்சுன்னா you are getting in carbon dioxide plus water along with heat energy. So heat energy ஓட சிம்பல் தான் என்னது? ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா it is a cooling symbol. ஓகே, கிளியர்? இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். என்ன மேம், கார்பன் டை ஆக்சைடு தானே சொன்னீங்க, பட் இங்கே கார்பன் மோனாக்சைடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேஷியோ வி ஆர் டேக்கிங். இங்கே பாருங்க, திஸ் இஸ் 2:1 ரேஷியோ. ஆனால் இதுவே இங்கே பாருங்க, we have 1:1 ரேஷியோ. அப்போ நம்ம என்ன மோல் ரேஷியோவில் எடுக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடு ஆர் எல்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இன்னொரு விதமாக என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஆக்சிஜன் லெஸ்ஸா எடுக்கும் போது if you are taking an oxygen less, அப்ப மேக்ஸிமம் நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடா கிடைக்கும். we won't get a carbon dioxide. Okay, now let's come to the next one. ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஸோ இந்த ரியாக்ஷன் வித் ஸ்டீம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட கார்பன் இருக்கு, அது கூட நம்ம யார் எடுக்கிறோம்? ஸ்டீம். வாட் இஸ் ஸ்டீம்? ஸ்டீம் இஸ் நத்திங் பட் வாட்டர் வேப்பர். அப்போ வாட்டர் வேப்பர் எடுக்கும் போது we are getting in carbon monoxide along with hydrogen gas. ஓகே, ஸோ கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் எப்போ கிடைக்கும்? கார்பன் வந்து வாட்டர் வேப்பர் கூட ரியாக்ட் ஆகும்போது. இட் இஸ் நாட் வாட்டர் வேப்பர். அண்ட் இது ரெண்டுத்தோட நேம் டுகெதரா என்ன சொல்றாங்கன்னா, it is called as a water gas. Okay, so the mixture of both is called as water gas. Moving to the next one, reaction with sulfur. So carbon கூட oxygen react ஆச்சுன்னா carbon dioxide ஆகும். கார்பன் கூட நம்மளுக்கு சல்ஃபர் ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் டைசல்ஃபைடு. அவ்வளோதான். ஓகே, வெரி சிம்பிள். அப்போ கார்பன் ஆட்டம், சல்ஃபர் ஆட்டம், we are getting in carbon disulfide. CS2 ஓட பேர் என்னது? இட் இஸ் கார்பன் டைசல்ஃபைடு. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சரில் நடக்குது. ஓகே, பிகாஸ் கார்பன்கிறது கொஞ்சம் ஸ்டேபிள் ஒன் தான். அப்போது எப்பயுமே ஒரு ஸ்டேபிளான ரியாக்டன்ட்டை நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அட் வெரி ஹை டெம்பரேச்சர் தான் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியும்.
Okay, now let's come to the reaction with metals. So reaction with metals la yaar irukanga, tungsten irukku, carbon irukku. அப்ப tungsten plus carbon நம்மளுக்கு என்ன கிடைக்குது, tungsten carbide கிடைக்குது. Correct, right? Okay, இந்த tungsten carbide பாத்தீங்க அப்படின்னா it is highly hard, ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்ப ரொம்ப ஹார்டா இருக்கும்போது you can use this as a like ஒரு blade purpose. ஸோ ஹை ட்ரில்லிங் மிஷின்ஸ்லாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் அது அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும். எஸ்பெஷலி ட்ரில் பண்ணுறதுக்கு வந்து டங்ஸ்டன் கார்பைட் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதே மாதிரி இதுவும் பாருங்களேன், எலிவேட்டட் டெம்பரேச்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எலிவேட்டட் டெம்பரேச்சர்? ஹையர் டெம்பரேச்சர், எல்லாமே ஹை டெம்பரேச்சர் கூட தான் ரியாக்ட் ஆகும். ஓகே, ஸோ யார் கூடலாம் ரியாக்ட் ஆகும்? அயனாக இருக்கலாம், இட் மே பி அன் அயன் ஆர் டைட்டானியம் ஆர் எல்ஸ் டங்ஸ்டன். ஸோ இது யார் கூட ரியாக்ட் ஆச்சுனாலும் யூ ஆர் கெட்டிங் அன் கார்பைடு. டங்ஸ்டன் கூட ரியாக்ட் ஆகும்போது இட் இஸ் அ டங்ஸ்டன் கார்பைட், அயன் கூட ரியாக்ட் ஆகும்போது அயன் கார்பைட். ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ மொத்த 4 கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கோம். நம்ம ஒரு டைம் சம்மரைஸ் பண்ணிடலாமா? ஆக்சிடேஷன் வித் ஸ்டீம் and then with sulfur and then with metals. Okay, so 4 chemical property very important. So இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு டீடைல்டு சாப்டர்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் கண்டிப்பாக ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.